இந்த ஃபார்முலா மில்க் பத்தி உங்களுடைய ஒரு கருத்து என்ன? Formula milk generally we should avoid. Breast milk is the best. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. டியூ டு சம் காம்ப்ளிகேஷன் C-செக்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த C-செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான எவ்வளோ பெயின் ஒரு மதர் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க? அந்த பெயின் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி ரொம்ப ஒன்றும் பெயின் இருக்காது. C-செக்ஷன் பண்ணிவிட்டு we give enough pain relief. அது வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் பெயின் ரிலீஃப் கொடுத்துட்டோன்னா பெயின் ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த பெயினுக்கு தான் எல்லாருமே பயப்படுறது. ஸோ அதுக்குரிய மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா ஒன்லி ரைட் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணுறப்போ மாத்திரம்தான் பெயின் இருக்கும். சும்மா பட்டுருந்தால் பெயின் இருக்காது, எழுந்துக்கிறப்ப பெயின் இருக்கும். அதுவும் எவ்ரிடே 50% குறைஞ்சிட்டே வரும். அதனால பெயின் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் இஷ்யூ ஹியர். குழந்தை பிறந்த உடனே இந்த அப்பாங்களுடைய பங்கு வந்து முடிஞ்சிருது அப்படின்னு நினச்சிடுறாங்க நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த மேல்ஸ். பட் ஈவன் ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரி கூட அந்த பெட்டர்னல் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நீங்கள் இப்போது சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? Before the baby is born, it's supporting the mother. After the baby is born, it's getting involved in the care of the baby. He has to take care of the wife and the baby. பிகாஸ் அவங்களுக்கு குழந்தை எடுத்து கொடுக்குறது. சில பேருக்கு சப்போர்ட் இருக்கும், பட் சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட் டேக்கிங் த பேபி அண்ட் கிவிங் ஃபீட் பண்ணுறது, அது ஈவன் கிளீனிங் த பேபி எல்லாமே வந்து they have to get totally involved in this care. அப்போ தான் it will be a good bonding, a good healthy delivery for the mother and the baby. இந்த ஃபார்முலா மில்க் பற்றி உங்களுடைய ஒரு கருத்து என்ன? Formula milk generally we should avoid. Breast milk is the best because it has everything in combination that is necessary for the baby. Most important of all, it has got immunity. It gives the baby immunity, which nothing else can give. Most important of all வந்து அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நார்மல் பேபின்னா ஓகே, பட் காம்ப்ளிகேட்டட் டெலிவரிஸ், பிபி, சுகர்ஸ், ரொம்ப சின்ன பேபி, இதெல்லாம் வந்து ப்ரீடர்ம் லேபர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் யூனிட்டில் டெலிவரி பண்ணணும். எப்போ வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகலாம், பட் சப்போஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சூஸ் த டெலிவரி பிளேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் அந்த இடத்துல போன உடனே. Admissions are open at Petition College of Arts and Science. Visit petitioncollege.ac.in today. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. ஸோ இந்த த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் ஒரு எத்தனை ஸ்கேன்ஸ் ஒரு மதர் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க? குட் கொஸ்டின். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கேனை பார்த்தா பயம், இது என் பேபிஸ்க்கு வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுமா, இத்தனை ஸ்கேன் எடுக்கிறீங்களா டாக்டர் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கன்ஃபர்மேட்டரி ஸ்கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தி NT ஸ்கேன் 12 weeks இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 20 week ஸ்கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு 28 to 32 weeksல ஒரு ஸ்கேன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணுற எக்ஸ்ட்ரா ஸ்கேன் வந்து நமக்கு வந்து பேபிக்கு வெயிட் கம்மியாக இருக்குது, பேபி வெயிட் அதிகமாக இருக்குது, சுகர் இருக்குது, தண்ணி சத்து அதனால அதிகமாக இருக்கும், இதெல்லாம் வந்து நமக்கு ப்ளசண்ட்டாக கீழே இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் அந்த ஒரு பயம் வந்து அந்த மதர்ஸ்குள்ளே வருது? ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு. அது வந்து மெயின் திங் வந்து நியூஸ் குட்டாக இருக்குமா பேடாக இருக்குமா, இது ஒரு ஏன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க ஸ்கேனுக்கு போனால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஹார்ட் பீட் இல்லைன்னு, அது ஒரு பயம். செகண்ட் திங் க்ரோத் எல்லாம் கரெக்டாக இருக்கணுமே, இதை விட நான் என்னென்ன பண்ணணும் அதுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம். ஸோ தட் இஸ் த மெயின். அண்ட் பேபி நார்மலாக இருக்கணும், ஆல் ஸ்ட்ரக்சர் ஷுட் பி நார்மல், இதுதான் அவங்களுக்கு கவலை. ஓகே ஓகே. அண்ட் அந்த டெலிவரி எசென்ஷியல்ஸ்னு இருக்கு இல்லையா? முன்னாடிலாம் என்னுடைய அம்மாலாம் வந்து அவங்களே இந்த கூட பையில நானே எடுத்து வச்சு நானே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகுறாங்க ஒவ்வொருத்தவங்களும். தேர் கோயிங் டு ஷாப், தேர் கோயிங் ஃபார் ஷாப்பிங், எல்லாமே வாங்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாம் டு பி வந்துட்டு என்ன மாதிரியான டெலிவரி எசென்ஷியல்ஸ்லாம் மேண்டேட்டரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? டெலிவரி கிட்ட வந்துச்சுனாலே there are so many shops. நீங்கள் மை டெலிவரி இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் திஸ் டேட்னா மொத்தமாக வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கேஜை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். பட் ஜென்ரலி clothes for the mother, clothes for the baby, and the sanitary napkins, and feeding essentials, feeding bra, and the dresses according to for easy feeding and comfortable feeding. இது வந்து மதருக்கு. And all the other things like your towels, your brush, your toiletries, அதெல்லாம். And the most important is the feeding bra and the dresses and all that. For the baby, newborn dresses, and then all the nappies,
and the bibs அது ஃபீடிங்கில் வந்து பிரச்சனை, லாக்டேஷனில் ஃபீடிங் டைமில் அந்த இந்த பேபி இது ஷுட் நாட் கெட் சாயில். ஸோ இதெல்லாம் தான் மெயின் திங்ஸு. அண்ட் ஹவு டு கிவ் அ பாத், தேர் ஸோ மெனி ஃபேன்சி திங்ஸ் வே யூ கேன் கிவ் அ பாத் ஃபார் த பேபி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக எவ்ரி திங் இஸ் அவே, டவல்ஸ் ஃபார் த பேபி அண்ட் ஸ்மால் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் த பேபி, எல்லாம் லூஸ் நைஸ் சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கிறது. அண்ட் ஜென்ரலி வி டோன்ட் அட்வைஸ் ஃபீடிங் பாட்டில்ஸ், பட் சப்போஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல்னா இது. And generally it's Paladay feeds now, and till the baby latches. But maximum breast milk and lactation only, breastfeeding is only totally recommended. Okay. டியூ டு சம் காம்ப்ளிகேஷன் சி செக்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சி செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன மாதிரி எவ்வளோ பெயின் ஒரு மதர் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க? அந்த பெயின் வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஆக்சுவலி ரொம்ப ஒன்றும் பெயின் இருக்காது. சி செக்ஷன் பண்ணிவிட்டு வி கிவ் இனஃப் பெயின் ரிலீஃப். அது வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் பெயின் ரிலீஃப் கொடுத்துட்டோன்னா பெயின் ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த பெயினுக்கு தான் எல்லாருமே பயப்படுறது. ஸோ அதுக்குரிய மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா ஒன்லி ரைட் டு லெஃப்ட் டேர்ன் பண்ணுறப்போ மாத்திரம்தான் பெயின் இருக்கும். சும்மா பட்டுருந்தால் பெயின் இருக்காது, எழுந்துக்கிறப்ப பெயின் இருக்கும். அதுவும் எவ்ரிடே 50% குறைஞ்சிட்டே வரும். அதனால் பெயின் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் இஷ்யூ ஹியர். ஸோ அதனால் அது மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்டே. இந்த நாள் இது இருக்கணும், இந்த நாள் நீங்கள் யூ வில் கெட் அப் அண்ட் கோ டு த ரெஸ்ட் ரூம். அது அந்த வரைக்கும் கொஞ்சம் பார்க்கணும், ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி வென் யூ கெட் அப் அண்ட் லை டவுன் யூ நீட் சப்போர்ட். ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்களே பார்த்துக்கலாம். பெயின் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல். இந்த ஃபார்முலா மில்க் பற்றி உங்களுடைய ஒரு கருத்து என்ன? Formula milk generally we should avoid. Breast milk is the best because it has everything in combination that is necessary for the baby. Most important of all, it has got immunity. It gives the baby immunity, which nothing else can give. So that's a very important thing. Not only that, during breastfeeding there is latching, emotional attachment to the baby. The baby recognizes the smell, baby recognizes the that this is the mother, and the speech and the soft speaking to the baby, all these makes the baby feel very secure. And the warmth that it gets during breastfeeding, that is also very important. It's like being inside the womb. So adanal andha mari or feeling irukum. So all these are very very important for the baby. And as far as possible, the maximum time will be at least till 1 year. Try to feed the baby, definitely up to 6 months, but even up to 1 year is good for the baby because it gets what all it needs during that time. And formula feed vandu whenever the mother is unable to produce milk, whenever the mother has some disease with which she cannot feed the baby, and like romba illness and the mari the bedridden in the mari problems irukkrappo they won't feed the baby. Sometimes the breasts get very engorged, accessory breast ன்னு இருக்கும். ஸோ there is a connection between accessory breast and the normal breast. அந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னா accessory breast keeps on increasing in size. So அது வந்து it's an emergency situation where you have to stop the feeding. And the next pregnancy வரதுக்கு முன்னாடி அந்த கனெக்ஷனை வந்து அந்த accessory breast tissue வந்து நம்ம எடுத்துட்டா better, because second pregnancy also the same thing will happen. But generally வந்து this is quite rare. And breast engorgement இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் hot water வச்சு soften it up, and then you try to extract the milk as far as possible. So many breast pumps are available and you can use that to feed the baby as well. And if you're taking too much of diet, maybe கொஞ்சம் little cut down so that the secretion is reduced. And சில டைம் வந்து galactogogues milk secretion க்கு நிறைய we give powders and other things. அது கொடுத்துட்டு இருந்தால் we can either make it into half, or அது half கொடுத்தும் நல்லா இருந்துச்சுன்னா cut off the whole thing. வேற என்ன மாதிரியான லாக்டேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பர்சனலி மதர் வந்து அண்டர்கோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? The most important feeding வரல, இதுதான் most important thing. அதுக்கு வந்து we have to give all these medications and injections இருக்கு to help that reflex start, and then there are tablet which helps to improve the secretion, and galactogogues இருக்கு, those are the ones which help to improve secretion. Garlic, fish and lots of mutton, chicken, eggs, இதெல்லாம் வந்து very important diet wise to help milk secretion. And drinking lots of milk and milk products is also very important. And this is the insufficient milk, too much of milk. So too much இருந்துச்சுன்னா we have to extract it and then use it to feed the baby. Then sometimes abscess போகிற level வரைக்கும் வந்துடும். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா you may have to make a small cut under anesthesia, take out the pus and clean it up.
இது ரொம்ப தள்ளி போடாமல் லெவலுக்கு வந்து மெடிசனுக்கெல்லாம் குறையலை, இனிமேல் இது வந்து இட் வில் நாட் ரெடியூஸ் அந்த ஸ்டேஜில் பெட்டர் டு டூ இட் ஆஃப். பட் தட் இஸ் த லாஸ்ட் திங் தட் வி டூ. வில் ட்ரை டு மேனேஜ் கான்சர்வேட்டிவ்லி தான். கரெக்டாக ரெகுலராக ஃபீட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து தான் வி டூ. லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இதில் வந்து தே வெரி குட் சப்போர்ட். ஸோ அவங்க எல்லாமே வந்து பேஷண்ட் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுத்து ரீஅஷ்யூர் பண்ணுவாங்க. ஓகே. குழந்தை பிறந்த உடனே இந்த அப்பாங்களுடைய பங்கு வந்து முடிஞ்சிருது அப்படின்னு நினச்சிடுறாங்க நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த மேல்ஸ். பட் ஈவன் ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரி கூட அந்த பெட்டர்னல் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நீங்கள் இப்போது சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன ஃபார் த ஃபாதர்ஸ்? See, before the baby is born, it's supporting the mother. After the baby is born, it's getting involved in the care of the baby. He has to take care of the wife and the baby. Because அவங்களுக்கு குழந்தை எடுத்து கொடுக்குறது, சில பேருக்கு சப்போர்ட் இருக்கும், பட் சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட், டேக்கிங் த பேபி அண்ட் கிவிங் ஃபீட் பண்ணுறது, அது ஈவன் கிளீனிங் த பேபி, எல்லாமே வந்து they have to get totally involved in this care. அப்போ தான் it will be a good bonding, a good healthy delivery for the mother and the baby. ஸோ அண்டு அவங்களுக்கு வந்து என்ன மெடிசன் கொடுக்கணும், எப்பப்போ டயட் கொடுக்கணும், என்ன டயட் கொடுக்கணும், எல்லாமே வந்து அண்ட் இமோஷனல் சப்போர்ட் as well as லாக்டேஷன் சப்போர்ட். லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் வில் டெல் அண்ட் கோ. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மேக்கிங் ஷுர் தட் தே ஹேவ் அ குட் பாஸ்டர் when they are sitting and feeding, so that பேக் பெயின்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிவிங் மெடிகேஷன்ஸ் both to the mother as well as the child. They should play an active role in this. There's nothing called paternity leave earlier. Now paternity leave is also given. So they have to get totally involved. இந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த போஸ்ட் பார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லா மதர்ஸுமே அண்டர்கோ பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, சில பேருக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்? ஆக்சுவலி போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் நான் சொன்னதெல்லாம் ப்ரெக்னென்சி கண்டினியூஸாக நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போய் ஆன்டிநேட்டல் கிளாஸஸ்ஸு, பேரண்டல் ஹஸ்பண்ட் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், இதெல்லாம் இது பண்ணி அந்த லேபர் வந்து நல்லா ஸ்மூத்தாக போய் they don't normally have. Some people basically family historyலேயே இருக்கும். அப்போ they get stressed. அப்போ வந்து நம்ம வந்து அது whenever they are very withdrawn, they don't talk properly, they don't take care of the child properly, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே நமக்கு டவுட் வந்துடும். நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப தூக்கம் இல்லை, அதனால் ஹீமோகுளோபின்லாம் கம்மியாயிடுச்சு, அதனால டயர்டாக இருக்குது, அதனால குவைட்டாக இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி சிம்டம் வித்ட்ரானாக இருந்து டல் அண்ட் டிப்ரெஸ்டாக இருந்து சரியாக தூங்கலை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் சஸ்பெஷன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தான். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இம்மீடியட்டாக இன்டர்வீன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் கரெக்டிங் ஆல் தேர் பேசிக் ஃபியர்ஸ், ஆங்ஸைட்டி, அதெல்லாம். அதையும் மீறி ரொம்ப போயிடுச்சுன்னா பெஸ்ட் டு கெட் சைக்கியாட்ரிஸ்ட் இன்வால்வ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நார்மல் பேபின்னா ஓகே, பட் காம்ப்ளிகேட்டட் டெலிவரிஸ், பிபி, சுகர்ஸு, ரொம்ப சின்ன பேபி, இதெல்லாம் வந்து ப்ரீடர்ம் லேபர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த இது வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் யூனிட்டில் டெலிவரி பண்ணணும். எப்போ வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகலாம், பட் சப்போஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சூஸ் த டெலிவரி பிளேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அந்த இடத்துல போன உடனே எல்லாமும் கோஆர்டினேட்டராக நடக்கும். வந்த உடனே ரிசீவ் பண்ணி பேர் வந்து நின்று சப்போர்ட் கொடுத்து டெலிவரி ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து நியோனேட்டாலஜிஸ்ட் இருக்கணும். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கணும். நியோனேட்டாலஜி டிபார்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணணும். அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்லது. ப்ளஸ் வி ஆல் ஹேவ் ஸோ மெனி ஃபன் திங்ஸ் டியூரிங் த ஆன்டிநேட்டல் பீரியட். அவங்களுக்கு வந்து ஒரு பேங்கிள் செரிமனி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த லேபர் ரிலேட்டட் கிளாஸஸ்ஸு, பேங்கிள் செரிமனி, அண்ட் ஆஃப்டர் தே டெலிவர் கேக் கட்டிங், புட்டிங் பலூன்ஸ், செலிப்ரேட்டிங் அலாங் வித் தெம், இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் அந்த லேபரை வந்து இன்னும் ப்ளஷரபிளாக ஆக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Admissions are open at Petition College of Arts and Science. Visit petitioncollege.ac.in today. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.